வணக்கம். இன்றைக்கி 14 அக்டோபர் 2021 டைம் வந்து கரெக்டாக 9:20 ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இதை மேலேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கீழே வரணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி போடணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் கிளியராக நமக்கு பிக்சர் கிளியரான உடனே நம்ம போட்டுடலாம். நேரம் சரியாக 9:30 மணி ஆகுது. இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸ்கேல்பிங்காக ரோபோவில் பை ஆகிருக்கு, அதே போல் நெஸ்ட்டில் பை ஆகிருக்கு. 38,500 கால் ஆப்ஷன், ஒரு 8 லாட் பை பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பார்க்குறோம். டார்கெட் 1 டக்குன்னு அச்சீவ் ஆகிடுச்சு. அச்சீவ் ஆன உடனே ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிருக்கு ரோபோ மூலமாக. இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் வந்து 9,300 கிட்ட இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டுருக்கான். 9,500 கிட்ட இருக்கான், 9,600 கிட்ட இருக்கான். நல்லா மேலே ஏறிட்டுருக்கான். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அதனால் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸ்பைரி டே என்றைக்கு வந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே வந்து மார்க்கெட் இன்றைக்கே பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கேண்டில் கீழே இறங்கிட்டு போயிட்டான். ஸோ டார்கெட் 1 அச்சீவ் ஆகிட்டான். ஆல்மோஸ்ட் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணாலே நமக்கு ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கொடுத்துட்டோம் நம்ம. பட் இருந்தாலும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் மேலே வந்து நம்ம டார்கெட் வந்து என்ன கட் பண்ணிடலாம். நமக்கு தேவையானது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 கிடச்சா போதுமானது. இப்போதைக்கு 8,000 சில்லறையில் இருக்கான். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் கரெக்டாக 12:45 ஆகுது. திரும்ப மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஒரு 50% குவான்டிட்டி வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம். டார்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு ரோபோ. இப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% தான் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி. மார்க்கெட் வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் மேலே ஏறிட்டுருக்கு, ஸ்லோவாக தான் இறங்கிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 8,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்ததுன்னா இதை கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டில் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போதைக்கு வந்து ஒரு 7,000 கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் திரும்ப 1:17 ஆகுது. மார்க்கெட்டில் ஒன்றும் மூமெண்ட் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8,500 இருக்குது. இது வந்து தேர்டு டைமாக வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கான் மேலே. ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை. 8,300 8,400 தான் இருக்குது. இந்த வாட்டியாவது கட் ஆகிறேன்னா பார்ப்போம். பார்த்துட்டு கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இன்னும் மூமெண்ட் ஒன்றும் அவ்வளோ பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை. ரொம்ப சைட்வேஸாக போயிட்டு தான் இருக்கான். 8,251 இருக்குது. ஒரு 4 லாட்டு தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் லீவு. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு நடக்குது இப்போது. ஸோ அதனால் பார்த்து கட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். இன்னொரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். மூமெண்ட் ஒன்றும் இல்லை இதில். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி. டைம் கரெக்டாக 1:30 மணி ஆகுது. திரும்ப மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட் இல்லை, ரொம்ப சைட்வேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பை எக்ஸிட் கொடுத்துட்றேன். இன்றைக்கி கிடச்ச அளவு லாபம் போதும்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளை இல்லை, அதோட மண்டே வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். மண்டே வந்து கிளாஸ் இருக்க மாதிரி இருக்குது. இருக்கிற பட்சத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். மார்க்கெட்டில் சடனாக இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. ஸோ திரும்ப வந்து 38,400 கால் ஆப்ஷன் உடனே வாங்கினேன். உடனே வாங்கி அதில் ஒரு 5,000 இப்போ எடுத்துருக்கிறேன். எடுத்து அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி டே போதும்னு. ஏன்னா ரொம்ப போர் அடித்தான். கன்ஃபார்மாக ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப டைம் எடுத்ததுனால நம்ம கட் பண்ணிட்டோம். சரி, உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால திரும்ப வந்து ஒரு 8 லாட் போட்டு ஒரு 5,000 ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து 12,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.